அண்ணாமலையோட ஃப்ரெண்டு தன்னுடைய பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்ட்டு ஒரு லெட்டர் கொண்டு வந்து அண்ணாமலைகிட்ட காட்டி கதற. இதை பார்த்துட்டு முத்து வழக்கம் போல் பதற, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு முத்து போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வராரு. முத்து மீனா ரெண்டு பேருமே அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு வீட்டில் ஒப்படைக்கிறாங்க. பொண்ணோட அப்பா பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பையன் வீட்டு சைடை காட்டுறாங்க. பையனோட அப்பா நம்ம மலேசிய மாமாவை கூட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. மலேசிய மாமாவுக்கு சொந்தக்காரவங்க தான் அந்த பையன் வீட்டுக்காரவங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, பொண்ணு நல்ல இடமான்னு பார்ப்போம், நல்ல இடமா இருந்துச்சுனாக்கா நம்மளே பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு மலேசிய மாமா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கிறாரு. உள்ள முத்து மீனா ரெண்டு பேரும் இருக்காங்க. வீட்டில் யாரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே கதவு திறந்துக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. உள்ளிருந்து முத்து மீனா ரெண்டு பேரும் வெளியே வராங்க. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. எதுவுமே பேச முடியாமல் மலேசிய மாமா திருன்னு முழிச்சிட்ருக்காரு. எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. கறிக்கடை மாமா எதுவுமே சொல்ல முடியாமல் கடைசியில் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ரோகிணி பற்றின எல்லா உண்மைகளையும் மாமா வழியாக முத்து மீனா தெரிஞ்சுக்கிறாங்க. மாமா வெளியில் போயிட்டு தனியாக ரோகிணிக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உன்னை பற்றின விஷயங்களை நான் சொல்லிட்டேன், எனக்கு வேறு வழி தெரியல, இல்லை என்ன நான் மாட்டிக்குவோம் போல இருக்குது, அதனால தான் நான் எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டேன், நீ எப்படியாவது தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அட பாவிகளா, என்னை கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா? அதை முத்து மீனா ரெண்டு பேரும் வீட்டில் வந்து உண்மையை சொல்லிவிட்டா அவ்வளோதான், அத்தையே நம்மளை அடித்து விரட்டிடுவாங்க, அவங்க விரட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே வீட்டை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி நினச்சிட்ருக்காங்க.